ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் முருங்கைக்கீரையில் நிறைய அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம ரெகுலராக டயட்டில் ஆட் பண்ணிக்கணும். நான் முருங்கைக்கீரையை இலையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் நான் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் நான் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டால் போதும், நிறைய தடவை அலச தேவையில்லை. ஸோ இப்போ நான் கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கெலாம் எப்பயுமே உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணணும். உப்பு போட்டு நான் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசி கழுவின அந்த ரைஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கீரை வேகட்டும். வயலில் நான் வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துடுறேன். கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்க வேர்க்கடலை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். வேர்க்கடலையை ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேர்க்கடலை ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து நான் துருவின தேங்காயையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி வேர்க்கடலை ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அயன் ரிச் முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.